வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் கம்பெனியில் எப்படி பேங்க் டீட்டெயில் சரியான முறையில் கொடுக்குறது அப்படின்னு பார்ப்போம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு 3 லைன் இருக்கும். அந்த 3 லைனை டச் பண்ணிவிடுங்க. டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு இல்லையா, லாக் அவுட் இருக்குது. லாக் அவுட் மேலே பார்த்தீங்கன்னா மை டீட்டெயில் அப்படின்னு இருக்கும். அந்த மை டீட்டெயில் டச் பண்ணிடுங்க. டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் ஓகேங்களா, எடிட் பேங்க் டீட்டெயில் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பேங்க் நேம் கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் நேம். பேங்க் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, பேங்க் நேம்னா உங்கள் பேரை கொடுத்துட்றீங்க. இதில் வந்து பேங்க் நேம் இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியானா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு கொடுக்கணும் ஓகேங்களா. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு கொடுக்கணும். அதுபோல் பார்த்தீங்கன்னா பேங்க் நேம் இங்கே கொடுக்கணும். அடுத்தது பிரான்ச் நேமு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நேம். இந்த இடத்துல தான் வந்து உங்கள் பேர் கொடுக்கணும் ஓகேங்களா. பேங்க் பாஸ்புக்கில் என்ன பேர் இருக்கோ, எழுத்து எப்படி இருக்கோ அதே போல் சரியான முறையில் அக்கௌண்ட் நேம் இதில் கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ் கோடு கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் விட்ராவல் கொடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்டேட் பண்ணுறதுல பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.